மகாநதி சீரியல் அப்கமிங்கில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் வந்து நைட்டு தங்கிக்கிட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கதவை திறந்தோடனே ஹால்லே வந்து தங்கிக்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வெளியில் வராங்க. வந்ததுக்கப்புறமா எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னோடனே இங்கே இருக்க பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கூடி அப்படின்னு சொல்ல, நான் இதுக்கு யூஸ் பண்ணணும், நான் உள்ளே தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து கிருஷ்ணாவை சொல்கிறார், அம்மா உள்ளே யூஸ் பண்ணிக்கிட்டோமா, நான் வேணா வெளியில் யூஸ் பண்ணுறேன், என்னம்மா நம்மளும் அவருக்கு பிள்ளைங்க தானம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது பாட்டி வந்து சாமிக்கு பூ போடணும் வெளியில் இருக்க பாட்டிக்கு சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து வெளியில் வராங்க. அந்த டைமில் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அந்த லேடி. கூப்பிட்டுட்டு என் மேலே வந்து கோவப்படுறது வந்து ஒரு விதத்தில் நியாயம் தான், அவங்க வேணால் கோவப்படட்டும், ஆனால் நீங்கள் கோவப்படுறதுல என்ன அத்தை நியாயம் இருக்குது? நான் ஏதோ தனியாக இவங்களை பெற்றுட்டு வந்த மாதிரி என் மேலே கோவப்படுறீங்க, உங்கள் மகனோட பிள்ளைங்க தானே இவங்க எல்லாருமே, உள்ளே இருக்க பொண்ணுங்க எப்படியோ உங்கள் பேத்திங்களோ அதே மாதிரி தானே இவங்களும் உங்கள் பேரன் பேத்தி தானே, அதுவும் இவன் தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே பேரன், இவன் கிட்ட கூட நீங்கள் மூஞ்சி கொடுத்து பேசாமல் போகிறீங்களே, ஏன் உங்கள் மகன் உயிரோடு இருக்கும்போது இந்த 2 பிள்ளைங்களையும் உங்கள் கிட்ட கூட்டிகிட்டு வந்து காட்டணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டார், அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பேரன் இல்லைன்னு நீங்கள் சொல்லி வருத்தப்படுவீங்கன்னு அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்வார். கிருஷ்ணாவை மட்டும் அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு என்கிட்ட எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார் அத்தை. இவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு இங்கே வரதான் இருந்தார், உங்ககிட்ட எல்லாம் எப்படியாவது சொல்லி புரிய வச்சிடலாம், என் பிள்ளைங்களை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அதுக்குள்ளே அவரே போயிட்டார். நீங்கள் என்ன வெறுக்கலாம், ஆனால் இவங்க உங்கள் பேர பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து அதை மறக்க முடியுமா இல்லை மறுக்க முடியுமா அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு தான் எங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்கள் எல்லாருமே எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃபோட்டோ காமிச்சு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு அதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த பாட்டி வந்து கேட்குது, உன் பேர் என்னப்பா அப்படின்னா கிருஷ்ணா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பேரை சொல்லிட்டு இருக்காங்க. கையையும் பிடிச்சி ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா வந்து கத்துறாங்க. கத்திட்டு அத்தை இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே பாட்டி பயந்துக்கிட்டே உள்ளே போயிடுறாங்க. என்ன இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, என்ன பேர பிள்ளைங்க பாசமும் வந்து உங்களை கொஞ்சம் கூட விடலையா, கையை பிடிச்சிட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்களே, இவங்கள அடித்து துரத்தாமல் வேணா உள்ளே கூட்டிகிட்டு வந்து எங்களை மாதிரி இவங்கள உட்கார வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவங்க தானே முக்கியமாக போச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கத்துறாங்க. சாரதா நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கலடி, சும்மா பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன், வேறு எதுவுமே நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ அதே மாதிரி தாண்டி எனக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பாட்டி சொல்ல, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு கங்கா ஒரு பக்கம் வந்து கத்திகிட்டு இருக்காங்க. உடனே பேர் வந்து கிருஷ்ணா சிந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் முதல்ல அவர் ஏமாத்துறாரு, இப்போ தெரியாமல் போய் பேசி பாசத்தை காட்டி நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்கீங்க, அடுத்து எல்லாருமே என்னை ஏமாத்துங்க, அதுக்கு தானே நான் இருக்கேன், பேரை கேட்டியா, ஒன்று சிந்து இன்னொன்று கிருஷ்ணான் அப்படின்னு சொல்ல, இன்னும் எந்தெந்த ஊர்லேருந்து எந்தெந்த நதியெல்லாம் வரப்போதோ தெரியலையேன்னு தலையில் அடிச்சுட்டு அழுறாங்க சாரதா. ஸோ அந்த பக்கமும் நதி ஃபேமிலி பேரை வச்சுட்டு இந்த பக்கமும் வந்து நதியை பேரை வச்சுக்கிட்டு சந்தானம் ரொம்பவே ஜாலியாக இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது விஜய் மட்டும் தனியாக கூப்பிட்டு காவேரி கிட்ட பேசுகிறாரு. நம்ம வந்து இப்போது ரெஜிஸ்டர் பண்ண வேணாம் காவேரி, இந்த மாதிரி வந்திருக்கும் போது எப்படி நம்மளை ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல, இல்லை தம்பி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சாரதா சொல்ல போகிறாங்க. இருந்தாலும் வந்து நாங்கள் 2 மணி நேரம் வெளியில் போகணும் அப்படின்னு இந்த ஃபேமிலி சொல்லும்போது கிருஷ்ணா வந்து எங்கே ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க போல இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது, இந்த வீடை நீங்கள் வாடகைக்கு விட முடியாது, அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த வீட்டை மாற்ற முடியாது, ஏன்னா நான் கோர்ட்டில் ஸ்டே வாங்கியிருக்கேன் அப்படின்னு லெட்டர் நீட்ட போகிறான். எல்லாரும் அப்படியே ஆடி போய் நிற்க போகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக உடனே இந்த ஸ்டே வந்து வாங்க முடியாது, உன் பின்னாடி யார் உதவி பண்ணுறா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்ல போகிறாங்க. இவங்களாம் இறக்கம் காட்டி நைட்டு வந்து உள்ளே விட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு நல்லா வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து அழ போகிறாங்க. இதையும் தாண்டி கண்டிப்பாக எதுவுமே செய்ய முடியாது, இப்போதைக்கு வீட்டை போட்டுட்டு இவங்க சென்னை கிளம்ப தான் போகிறாங்க. இதான் நடக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.